என் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு எவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்பது நாம் அனைவருமே அறிந்த ஒன்று. இந்த வாழ்வாதாரம் அல்லாவால் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது என்பதை அறியாமலேயே மனிதன் இந்த உலக மோகத்தில் சுற்றி கொண்டும் இருக்கின்றான். சிலர் வாழ்வாதாரத்திற்காக அதிகபட்சமாக இஸ்லாம் எதையெல்லாம் தடை செய்ததோ அதையெல்லாம் சற்றும் குற்ற உணர்வு இல்லாமல் செய்வதுதான் அதிக கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது. பொய், புறம், வட்டி விடுதல், ஏமாற்றுதல், வியாபாரத்தில் திருடுவது, இது போன்ற எல்லாமும் செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்டால், இந்த காலத்தில் இது எல்லாம் செய்யாமல் எப்படி பிழைக்க முடியும் என்று கருத்து சொல்லும் பலர் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வாழ்வாதாரம் நம் கையில் இல்லை, அல்லாவால் தான் முடிவு செய்யப்பட்டது என்பதை ஒரு ஹதீஸின் வாயிலாக தெளிவாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக நாம் தான் மனிதனை முதலாக படைத்தோம் என்று. விந்து கர்ப்பப்பைக்கு சென்று 42 இரவுகள் கழித்ததும் அதனிடம் அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகின்றான். பிறகு அதற்கு உருவம் அளித்து அதற்கு செவி, பார்வை, தோல், சதை, எலும்பு ஆகியவற்றை படைக்கின்றான். பிறகு 42 நாட்கள் கழித்ததும் அனுப்பப்பட்ட அந்த மலக்கு, இறைவா, இது ஆணா பெண்ணா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது உங்களுடைய இறைவன் தான் நாடியதை தீர்ப்பளிக்கின்றான். அந்த மலக்கும் எழுதி பதிவு செய்கிறார்கள். பிறகு அவர், இறைவா, இதன் ஆயுள் எவ்வளவு என்று கேட்கிறார்கள். அப்பொழுது உங்களுடைய இறைவன் தான் நாடியதை சொல்கிறான். அந்த மலக்குகளும் எழுதி பதிவு செய்கிறார்கள். பிறகு, இறைவா, இதனுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு என்று கேட்கிறார்கள். அப்பொழுது உங்கள் இறைவன் தான் நாடியதை தீர்ப்பளிக்கின்றான். அந்த மலக்குமார்களும் எழுதி பதிவு செய்துவிட்டு பிறகு தமது கையில் அந்த ஏட்டை எடுத்துக்கொண்டு வெளியேறி விடுகிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஹுதைபா இப்னு ஆசித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 5147வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸின் வாயிலாக வாழ்வாதாரம் அல்லாஹ்வால் பிறப்பிற்கு முன்பே எழுதப்பட்ட ஒன்று என்று தெரிந்து கொண்டும் மனிதனுடைய கையில் ஒரு சின்ன பங்கும் கிடையாது என்பதை தெளிவாக உணர்ந்திருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இதை உணர்ந்து மனிதர்கள் அல்லாஹ்வின் பால் திரும்பி தொழுகை, நோன்பு, சதகா செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெறுவதற்காக துஆவும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் அபிவிருத்தியை தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ். இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.